அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் எனும் ஜூம் தளத்தில் 1000வது நிகழ்வு நாளை நடக்கிறது என்று அறிந்தபோது எந்த அளவு ஒரு மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொள்ள நான் இன்று பேசுகிறேன். 3 வருடங்களாக ஏறத்தாழ இந்த ஜூம் நிகழ்ச்சிகளில் நான் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறேன். எத்தனை ஆளுமைகள் இங்கு வந்து பேசியிருக்கிறார்கள். விண்வெளி விஞ்ஞானி என்றால் மயில்சாமி, பட்டிமன்ற புகழ் ராஜா, பாரதி பாஸ்கர், திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ் மற்றும் கவிஞர் மதன் கார்கி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தளத்தில் இருப்பவர்களும் ஓய்வு பெற்ற பல அலுவலர்கள், எழுத்தாளர்கள், கதை சொல்லிகள் என தினமும் பயணிக்கிறார்கள். இந்த 3 வருடத்தில் ஒருவருக்கொருவர் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் போல தோழமையோடு பழகி பல்வேறு பொருளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு டிஜிட்டல் லைப்ரரி என்றே நாம் கூறலாம். ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாமல் இணைந்தவர்கள் இன்று அந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அளவுக்கு அறிவார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தளத்தில் பயணிக்கப்பட்டவுடன் உயர்ந்தவர்கள், உச்சம் தொட்டவர்களும் இந்த தளத்தில் உண்டு. அனைவரின் பெயரை குறிப்பிடுவது என்பது நமக்கு கால அவகாசம் இல்லாததனால் இந்த தளத்தை நிறுவி இந்த அளவுக்கு உதவி கொண்டிருக்கும் நிறுவனர் திரு ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருக்கும் அவருடைய துணைவியார் திருமதி மாலதி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல உச்சங்களை, பல்லாயிரம் நிகழ்ச்சிகளை தொடும் இந்த நிகழ்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைவருமே இதில் இணைந்தவர்கள், பெரும்பாலும் இணைந்தே பயணிக்கிறார்கள். இதனால் பெற்ற புதிய நட்புகள் எத்தனை பல பிரபலமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. உதாரணமாக புகழ்பெற்ற நட்சத்திரம் திரு ஜெயம் ரவி அவர்களுடைய தந்தை எடிட்டர் மோகன், அவருடைய துணைவியார் வரலட்சுமி மோகன், இவர்களையெல்லாம் இந்த குழு சந்தித்திருக்கிறது. மேலும் ஒரு இணைய வெளியில் ஒரு புத்தக வெளியீடையும் நடத்தி கொண்டிருக்கிறது. கதை சொல்ல பல டிப்ஸ் கொடுத்த திரு சோமவள்ளியப்பன் எழுத்தாளர் அவர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகளை அனைத்து பொருள்கள், அனைத்து சப்ஜெக்ட்ஸ்லையும் பேசுகிற அளவுக்கு ஆளுமைகளை கொண்டு இலக்கியமாகட்டும், தமிழாகட்டும், நாடகமாகட்டும், பட்டிமன்றமாகட்டும், பாட்டாகட்டும், பாட்டு மன்றமாகட்டும், கவிதை தளமாகட்டும் என்று அனுபவ பகிர்தல்களாகட்டும், அத்தனை நிகழ்ச்சிகளை அத்தனை பொருளில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த தளமானது பலருக்கு உதவியாகவும் அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை காணும் ஒரு தளமாகவும் அமைந்து மிகவும் சிறப்பாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் 1000வது நிகழ்வு நாளைக்கு நடைபெறுகிறது. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தோழமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி.